ஹீடா ஃபேரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தானே போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அன்கட் சீன்ஸ் டெலகிராமில் தான் போடுவேன், யூடியூப்பில் போட முடியாது. பிகாஸ் காப்பி ரைட்டில் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் வரும். என்னோட இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்றைக்கி எங்களோட ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபார் ஐ எம் ஜஸ்ட் அ பிட். அதோட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ் ஆகிருச்சு, நான் இதுக்கு முன்னாடி நான் பாட்டு போட்டு. சாரி ஃபார் தி டிலே, ஓகேவா? சில பல ரெக்வஸ்ட்லாம் வர்றதுனால என்னால் இதை கொஞ்சம் லேட்டாக தான் போட முடிஞ்சது. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்பை கொடுக்கும். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு அப்ரிசியேஷன் கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும், அந்த இதுதான் நானும் உங்ககிட்ட ஒரு கமெண்ட்டில் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ரெக்வஸ்ட் இருக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸு ரெக்வஸ்ட்டு, பர்த்டே அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் பாட்டெலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். இந்த எபிசோட் ஃபுல்லுமே ஃப்ளாஷ்பேக்காக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டயாங் அவரோட என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுவார். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் டயாங் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கூல் படிக்கிற டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரியான ஒரு டைமில் தான் என்ன அந்த அந்த டைமில் தான் இந்த ஸ்டோரியே இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகும். காலேஜ்லேயே ஒரு ஹார்ட் ரோபு, ஒரு பேட் பாய், ஒரு மாசான ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம டயாங் இருப்பார். அவங்க கூட இருக்கிற அந்த ரெண்டு பேர்னா ஜங்குக்கும் ஜிமினும் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் மொத்தமாக அந்த மூணு பேருமே காலேஜோட பேட் பாய்ஸ், ஹார்ட் ரோப் எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற போது தான் நம்ம ஹீரோயினி மூன் அவங்க செகண்ட் இயரில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸுமே அந்த மூணு பேர்த்தோட ஃபேன்ஸை தான் இருப்பாங்க. ஒரு சான்ஸ் கிடைக்காதா அவங்க கூட இருக்கிறது, அவங்க பார்க்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, அந்த மாதிரியான அந்த க்ரேசி ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கிற டைமில் தான் செகண்ட் இயர் மூன் டயாங் படிக்கிற அதே காலேஜ்லேயே ஜாயின் பண்ணுறாங்க. மூணுக்கு அவங்களோட கிளாஸுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. அப்போ தான் அவங்க போயிட்டுருக்கும்போது தான் எதிர்த்தாப்பில் மூணு பேரும் நம்ம பாய்ஸ் மூணு பேரும் நின்றுட்டுருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு மூணு போய் கேட்குறாங்க. மூணு பேருமே திரும்பி பார்க்குறாங்க, யார் இந்த பொண்ணு நம்மக்கிட்டலாம் பேசுது. அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா, நான் காலேஜுக்கு புதுசு, ஸோ எனக்கு தெரியாது, எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மூணு கேட்குறாங்க. பாய்ஸும் பார்க்குறாங்க, புதுசா அதான் நான் நம்மக்கிட்ட இவ்வளோ இதாக பேசிக்கிட்டு இருக்கா, நம்மளை பார்த்ததுமே அப்படியே எல்லாருமே அப்படியே ஐயோ அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க, எவ்வளோ க்யூட்டு, இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துருமே தானே சொல்லுவாளுங்க அப்படின்ற மாதிரி தான் மூணு பேருமே திங்க் பண்ணுறாங்க. அப்படியே தான் நின்றுட்டே இருக்காங்க. மூணை பார்த்துட்டு என்ன இவனுங்க அப்படின்ட்டு இருக்காங்க, காது கேட்காதா இல்லை வாய் பேச வராதா இவனுங்களுக்கு, சரி நம்ம வேறு யார்கிட்டையாவது கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மூணு அவங்க மூணு பேருமே விட்டுட்டு ஆப்போசிட்டில் சில ஸ்டூடெண்ட்ஸில் வருவாங்க, அவங்கக்கிட்ட கேட்பாங்க இப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ மூணு அங்கேருந்து போயிடுவாங்க. யாரா இந்த பொண்ணு வந்தா கேட்டா போயிட்டா, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்குள்ளார போயிட்டா, நம்மளை பார்த்து என்னடா நினைக்கிறாவ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்தா அவள் என்ன நினச்சிருந்துருப்பா, ஊமைங்க போல், இல்லை காது கேட்காது போல் அப்படின்ட்டு நினச்சிருந்துருப்பா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. மச்சான், எனக்கு ஒரு ஐடியா தோன்றுறா. என்ன தோணுது, இந்த பொண்ணு புதுசாக ஜாயின் ஆயிருக்கா, உன் அழகில் மயங்காதவளுக்கு எவ்வளவுமே கிடையாது, ஒரு பெட் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஜிமின் கேட்குறாரு, என்னடா பெட்டு, அது ஒன்றும் இல்லை, புதுசாக வந்திருக்கால இந்த பொண்ணு,
இவ அந்த அளவுக்கு ஈஸியான டார்கெட்டா இருப்பான்னு எனக்கு தோணல. அதனால அதனால என்னடா, ஒன்றும் இல்லை, அவளை உன்னை லவ் பண்ண வைக்கணும், இதுதான் பெட்டு. அப்படி மட்டும் அவளை அப்போ வந்து உன்னை லவ் பண்ணி உன்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்க, நீ பெட்டில் நீ யாரா இருந்தாலும் வந்து உனக்கு மயங்கிடுவாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லுவார். ஜிமின், டே மச்சான் வேண்டாண்டா, இதை கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியுதுடா, வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஜங்குக், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான்டா, அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒன்றும் பெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ மட்டும் இதை பண்ணிட்டேன்னா இந்த அமௌண்ட்டு ஃபுல்லுமே அவனுக்கு தான்டா அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்கிறாரு. டயாங்கா, சர்ரா, பெட்டுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி டயாங் வந்து சொல்கிறாரு. அப்போது இப்போத்துலேருந்தே இந்த பெட்டு ஸ்டார்ட் ஆகுதுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆரம்பிக்கிறேன்டா, இவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தேவையப்படாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீ நினச்சிடாதடா. டயாங் அப்படி சொல்லும்போது ஜங்குக் வந்து அப்படி சொல்கிறாரு. ரொம்ப அப்படிலாம் வந்து ரொம்ப இதாக தெரியாத, எனக்கு வந்து என்னமோ அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ மாட்டான்னு தோணுது, அதையும் முடிச்சு காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி டயாங் வந்து நீங்கள் வந்து போயிட்டுருப்பீங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து உங்களை தேடி தான் வராங்க. சீக்கிரம் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, டயாங் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. யார் அது பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்தா டயாங் தான். என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டீங்களே. ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒன்றுமே ரெஸ்பான்ஸே பண்ணலையே. நான் கூட உங்களுக்கெல்லாம் காது கேட்காது போல், வாய் பேச வராது போலன்னு நான் நினச்சிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு என்கிட்ட இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து கேட்கும்போது டேங்க்கு என்னடா இது, நான் ஒரு பார்வை பார்க்க மாட்டேனா, ஒரு வார்த்தை பேச மாட்டேனான்னு எத்தனை பொண்ணுங்க ஏங்கி கிடக்குறாங்க, இவ என்னடானா எதிர்த்து பேசுகிறா, லைக் வந்து எதுக்கு பேசுகிறேன்னு கேட்குறா அப்படின்ற மாதிரி டேங் வந்து யோசிக்கிறாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான். இல்லை, நான் ஆல்ரெடி வந்து கிளாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன், அவங்க சொல்லிட்டாங்க. நான் கிளாஸுக்கும் வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்கள் ஹெல்ப்புக்கு ஹெல்ப் வந்து இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸ்குள்ளே போயிட்டீங்க. எதுக்குடா இவங்கிட்டலாம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. என்ன இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து டயாங் பார்க்குறாரு. ஜிமினும் ஜங்குக்கும் பின்னாடி இருந்து பார்த்துருந்துருப்பாங்க. என்ன மச்சான், என்ன எப்படி போகுது? டேய் மச்சான் ஜங்குக்கு, நீ சொன்னது கரெக்டு தான்டா, அவ்வளோ சீக்கிரம்லாம் இவளை வந்து கரெக்ட் பண்ண முடியும்னு தோணலடா. நான் தான் சொன்னல, அவள் ஈஸி டார்கெட்டெல்லாம் இருக்க மாட்டா அப்படின்னு. ஸோ டயாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெய்லியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூன்கிட்ட வந்து லைக் வந்து பேசுறது, லைக் ஃப்ளர்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மூணுக்கா இவன் என்ன லூஸா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பைத்தியம் முத்தி போனவனும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பசங்க வந்து இந்த மாதிரி பேசினாலே வந்து அவனுங்க மோசமானவனுங்க அப்படின்ற ஒரு இமேஜ் இது வந்து மூணுக்கு இருக்குது. ஸோ அதனாலே பசங்க கிட்ட பேசுகிறது எல்லாமே அவாய்டு தான் பண்ணுவாங்க. அதனாலேயே வந்து டயாங்கையும் அவாய்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. டயாங் இப்படி வந்து மூணு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிறது, அங்கெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அப்படியே வயிறு எரியுது, அப்படியே ஜலசில் பொங்குறாளுங்க. சில பேர்லாம் வந்து சண்டைக்கு போயிருப்பாங்க, லைக் வந்து சண்டைக்கு போகிறது, வேணும்ட்டே வந்து தள்ளி விடுறது, நடக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறது. பட் ஆனால் எதுக்குமே வந்து மூணு அசரலை. லைக் வந்து அவங்க தள்ளிலாம் விடுவாங்களா, அப்போ என்ன ஆகும்னா அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. காலை வச்சு காலை முன்னாடி நடக்கும்போது நீட்டு அப்படின்லாம் வருங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்களா, யார் காலை நீட்டுறாங்களோ அவங்களோட காலை அப்படியே மிதிச்சுட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து எல்லாருமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. டயாங் நிறையா வந்து பண்ணுறாரு. இது வரைக்குமே அவர் வந்து பண்ணாத விஷயங்களெல்லாம் வந்து பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து மெம்பர்ஸ் கிட்ட, பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடே, ஒரு பொண்ணை ஏமாத்துறதுக்கு இவ்வளோவாடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதை பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல,
அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. சரி சரி நீ கண்டினியூ பண்ணுடா, டேய் யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஷூகா சொல்கிறாரு. உடனே டயாங்கும் அகெயின் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாரு. லைக் இப்படியே வந்து 1 இயர் ஃபுல்லுமே வந்து டயாங் சுற்றி இருந்திருப்பார், நிறைய பண்ணியிருப்பார், கிஃப்ட்டு எதையுமே மூன் வாங்கியிருக்க மாட்டாங்க. லைக் வந்து 3rd இயர் ஆகுது. லைக் வந்து மூன் வந்து எப்போ வந்து கொரியா வந்தாங்களோ அப்போத்துல இருந்தே வந்து லைக் வந்து அவங்க சவுத் இந்தியாவில் இருந்து தான் இங்கே படிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க மட்டுமே வந்து வந்திருப்பாங்க. ஃபேமிலி எல்லாம் வந்து இந்தியாவில் தான், சவுத் இந்தியாவில் தான். ஸோ வந்து அவங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒர்க் பார்த்துக்கிட்டே தான் வந்து பார்ட் டைம்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மூன். அது வந்து அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ சிலர் வந்து அதில் குடிச்சிட்டு ப்ராப்ளம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து டயாங் தான் வந்து மூனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆக்சுவலி மூனே வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஹீரோயிசத்தை காட்டுறேன் அப்படின்ற பேரில் டயாங் ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்திருப்பாரு. மூன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு கிக்கு தான். லைக் வந்து அந்த குடிச்சிட்டு யாரெல்லாம் எந்த பையன் வந்து ப்ராப்ளம் பண்ணாலும் அவன் ஒரே ஒரு கிக்கு தான். ஸோ எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்ன்ட்டு நான் தெரியும்ல. ஸோ அங்கே தான் கிக்கு, ஒரே கிக்கு. 3 பேரும் லைக் டேங்கு ஜங்குக்கும் ஜிம்மின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 3 பேருமே வந்து லைக் வந்து அப்படியே உறைஞ்சி போய் பார்க்குறாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி இருக்கா. லைக் அதை பார்த்ததுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து செம்மையாக இதாகிடுது. என்னடா இது, நாம ஹீரோ ஆகலான்னு பார்த்தா இப்படி நடக்குது அப்படின்னு அந்த லைக் உதச்ச பையனும் கீழே வந்து ஐயோ வலிக்குதே அப்படின்ற மாதிரி லைக் வந்து அவங்க அவளையே மூணே வந்து காப்பாத்திட்டாங்க. என்கிட்டலாம் இந்த வேலை கொஞ்சம் கூட நடக்காது அப்படின்ற மாதிரி மூணும் வந்து போயிடுறாங்க. லைக் இப்படியே வந்து ஒரு 3 மந்த்ஸும் போகுது. லைக் வந்து லைக் 1 இயர் அப்புறம் 3 மந்த்ஸாகவே டயாங் வந்து மூணு பின்னாடி சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எதுக்குமே வந்து மசியலை. பட் ஆனால் அவன் ரொம்ப எஃபர்ட் போடுறான். இவ்வளோ எஃபர்ட் பண்ணுறான். அப்போ ஜென்யூனாக அவன் வந்து லவ் தான் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு மூன் வந்து நம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களும் வந்து டயாங் கூட லைக் வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது, அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ மூணும் வந்து டயாங்கை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே வந்து அது வந்து நல்லாவே தெரியுது. லைக் டேட்ஸ் போகிறது, டயாங் டேட்டுக்கு கூப்பிட்டு அவங்க போகலாம் அப்படின்ட்டு மூணும் வந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டயாங் கொடுக்குற கிஃப்ட் எல்லாமே வந்து மூணும் வந்து இவ்வளோலாம் வேண்டாம், எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இல்லை என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்ட்டுலாம் வந்து டயாங் சொல்லுவார். அப்படி ஒரு டைம் போகும்போது தான் ஜிமினோட பர்த்டே பார்ட்டி வருது. அந்த பார்ட்டியில் வந்து என்ன ஆகுதுன்னா மூணையும் இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க. டயாங்கும் சரி மூணு சரி சும்மா ஃபுல்லாக போதை ஆகியிருப்பாங்க. குடிச்சிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த டான்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டச்சஸ் எல்லாம் வேறு மாதிரி போக ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த சரக்கு அந்த மப்பு இதில் வந்து கிஸ்ஸிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போய் இப்போ அது வந்து ரூமுக்குள்ளார தான் வந்து முடியுது. நைட் அப்படியே வந்து ஒரு இன்டிமேட்டாக தான் வந்து போயிருந்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மூணு அங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பாங்க. டேங் ஆல்ரெடி அவர் கிளம்பி போயிருந்திருப்பார். ஸோ மூணும் வந்து எந்திரிச்சிட்டு அவங்களும் வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு லைக் வந்து அங்கேருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடிட்டு லைக் வந்து அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டயாங்க்கு இப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கும். இப்படியே ஃபியூ டேஸும் வந்து போகுது. லைக் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரெக்னென்ட்டும் வந்து ஆயிடுறாங்க மூன். இந்த நியூஸை வந்து கண்டிப்பாக வந்து டயாங்கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டயாங்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு போகும்போது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து அவங்க 3 பேரும் வந்து பேசுகிறது கேட்டிருந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இந்த பெட்டில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பெட்டா, என்ன பெட்டு? டே மச்சிமின்டா, டே மச்சான் மூன் பாவம்டா. அவள் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாடா. இப்போ நீ வந்து பெட்டுக்காக தான் அவள் கூட பழகணுன்னு தெரிஞ்சா என்னடா ஆகுறது, பாவண்டாவ அப்படின்னு ஜிம்மின் சொல்லுவார். டேய் இதை பாரு, பெட்டுக்கா அவள் வந்து நான் சொல்லிடுறேன், இது வந்து பெட்டுக்காக தான் வந்து பண்ணேன்.
நீ இதை வந்து சீரியஸாலாம் எடுத்துக்காத, எனக்கு உண்மையெல்லாம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் ஜங்குக்கு நீ அமௌண்ட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்கிறாரு. ஜங்குக்கு பார்த்து சரிடா நீ முதல்ல அவள் வாயால் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வை, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதை ஃபுல்லாகவே மூணு வந்து கேட்டிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசே வந்து உடஞ்சு போச்சு. அப்போ இவன் பழகுனது எல்லாமே வந்து பொய் தானா, நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இவன் இப்படிலாம் பண்ணானா அப்படின்ட்டு அவங்களுக்கு அவ்வளோதான். அந்த இடத்துல அவங்க இல்லவே இல்லை, போயிட்டாங்க. ரொம்ப வீட்டுக்கு போய் ரொம்ப அழுன்னு அழுகுறாங்க, அவங்களால முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டயங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அவன் உண்மையிலேயே லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து தான் அவங்களும் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஒரு பெட்டுக்காக அதான் இப்படி பண்ணான்ட்டு அவங்க தெரிய வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களும் வந்து லைக் வந்து கை கையை வயிற்றுல வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரில. ஆனால் ஒன்று மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இனிமேல் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது, நம்ம வாழ்க்கை இங்கே தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ டயாங்க கொஞ்ச நாள் அப்படியே இந்த நாடகத்தை தொடர்ந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு மூணும் வந்து முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே தான் வந்து டயாங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. லைக் வந்து இந்த கேமை இதுக்கப்புறம் லைக் ஒரு 1 வீக் போயிருந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த கேமை கண்டினியூ பண்ண வேண்டாம், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களால முடியல, ஒரு பர்சன் நம்மக்கிட்ட பொய்யா தான் பழகுறாங்க, அதை தெரிஞ்சும் வந்து நம்ம எவ்வளோதான் வந்து அதை ஒத்துக்க முடியும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது வந்து கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது மூணுக்கும். அவங்களும் வந்து இதை சொன்னால் இந்த கேம் முடிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் முடிவு பண்ணிட்டு ஒரு பார்க்குக்கு தான் வந்து டயாங்க வர சொல்கிறாங்க. ஸோ வந்து அவள் வர சொல்லியிருக்கா அப்படின்னு டயாங்கோ வந்து ஜங்குக்கு ஜிம்மின்கிட்டையும் சொல்லிட்டேன். அவங்க வந்து லைக் கால் வந்து கனெக்டில் தான் இருக்குது, லைக் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்து காலில் இருக்காங்க. மூணும் வந்து வராங்க. இதோட இந்த கேம் முடிய போகுது டயாங் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு டயாங் நான் வந்து அப்படின்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்களும் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் டயாங், உன்னோட லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூணு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதில் சொல்லும்போதே வந்து ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இவன் பொய்யா தான் பழகுறான் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சும் வந்து அவங்க வந்து இது பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்ற இதில் தான் மூணு இருக்காங்க. டயாங் வந்து அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாரு. கேட்டிங்களாடா அவள் சொன்னதை அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. ஜங்குக்கும் கேட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து வராங்க. அப்புறம் டயாங் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு உன்னெல்லாம் நான் லவ் பண்ணுவேன்னு எப்படி நினைக்கலாம், உன் மூஞ்சியை நீ பார்த்துருந்துருக்கியா, என்னோட ஸ்டேட்டஸுக்கு என்னோட பியூட்டிக்கெல்லாம் நீ ஒர்த்தே இல்லை, ஜாஸ்தி இவன் பெட்டு வச்சானேன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன் கூட பழகினேன். இல்லைன்னா நானாவது உன் கூட பழகிறதாவது மூஞ்ச பார்க்கறது கூட எனக்கு சகிக்கலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சு தெரியுமா, ஆனால் 1.5 வருஷம் என்னை இழுத்து அடிச்சிட்டல இந்த மூஞ்சிக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. நீ என்ன சொல்றியோ சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் வந்து லைக் தலை குனிஞ்சு வந்து நீங்கள் நின்றுருக்கீங்க, கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. டே ஜங்குக்கு சொன்ன மாதிரி நான் பெட்டில் ஜெயிச்சிட்டேன், மணி அனுப்புடா அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. ஜங்குக்கும் சரி அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் அனுப்பிச்சிட்றாரு. வாங்கடா போகலாம், இந்த விக்ட்ரியை கொண்டாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டயாங்கும் ஜங்குக்கும் வந்து போயிடுறாங்க. ஜிமினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூணை இப்படி வந்து அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து மூணுக்கிட்ட பேச வர்றாரு. டே மச்சான் வாடா அப்படின்ட்டு வந்து டயாங் அங்கேருந்து லைக் டிஸ்டன்ஸ்லேருந்து சொல்லுவார். அவனுக்காக நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் பண்ணது தப்பு தான், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஜிமின் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்களும் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து இனிமேல் நீ என்னை பார்க்கவே முடியாது டயாங், நீ ஜெயிச்சிட்ட,
அப்படியே இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு, நீங்களும் வந்து ஆக்சுவலி அந்த காலேஜே வந்து முடிஞ்சிருந்திருக்கும். நீங்களும் வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பீங்க. வீடு சேஞ்ச் பண்ணுறது, லைக் வந்து ஒர்க் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறது, எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா டயாங்க்கு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்தால் ரீசெண்டாக தான் உங்களை மீட் பண்ணது இப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து முடிக்கிறாரு. நம்ஜுனுக்கு, ஷூகாக்கு, ஜின்னு ஜெகுக்குள்ள செம்ம கோவம். பல்லாறுல ஒரு அறை தான் விடுறாரு நம்ஜுனு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடு அவனுக்கு? ஒரு பெட்டுக்காக ஒரு பொண்ணோட லைஃபையே வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ஜுன் சொல்கிறாரு. ஷூகாவா, இதை உன்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டயாங் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. உடனே ஜங்குக், டயாங் ஜஸ்ட் அது ஒரு விளையாட்டுத்தனமாக தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. நீ வாய மூடு ஜங்குக் அப்படின்னு ஜெஹோக் சொல்கிறாரு. எல்லாம் உன்னால ஆரம்பிச்சது. உன் பெட்டுக்காக ஒரு பொண்ணோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்களா? பாவண்டா அந்த பொண்ணு, எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ தெரில. சிங்கிளா, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. குழந்தைய வளர்க்கலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனக்கெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து இப்படி பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக பண்ணிட்டீங்க நீங்கள் எல்லாருமே. நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஜின் தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப பெருமைப்பட்டேன். நம்ம பாய்ஸ் எல்லாமே, நம்ம மெக்னஸ் எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, தப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன்டா. ஆனால் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போயிடுறாரு. லைக் வந்து அங்கேருந்து வந்து மொத்த 3 பேருமே வந்து லைக் ரொம்ப வந்து டிசப்பாயிண்டட் லுக்கில் தான் வந்து பார்க்குறாங்க 3 பேர்த்தையும். அவங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து போயிடுறாங்க. டே மச்சான், ஃபீல் பண்ணாதடா, சரியாயிடும்டா. எப்படிடா சரியாகும், எப்படி சரியாகும் அப்படின்ட்டு அங்கே அழுகிறாரு. அவங்கள பார்த்தீங்கல்ல, கஷ்டப்படுறாடா, என் குழந்தடா அப்படின்ற மாதிரி அவர் அழுகிறாரு. அண்ட் இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மொக்கையாக இருந்துச்சுன்னா மன்னிச்சோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.